இப்போ மோகினி அப்படின்னாலே வந்து இந்த மாதிரின்னு சொன்னீங்கல்ல, சில பேர் இந்த மாதிரி மோகினிய வச்சு சில மந்திரங்கள் சொல்லி வசியமே பண்ணுவாங்க அப்படின்றாங்களே. அது உண்மைதான். அதாவது பார்த்தீங்கன்னா, மோகினிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமும் தேவைப்படாது. அதுக்கு ஆசை இருந்ததுன்னா, அதுவே வந்து அது எந்த இடத்துல இருக்குதோ, அதுக்கான அந்த ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போய் அந்த ஆசைய எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு மோகினி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கோசரம் வேணும்? ஒரு வேலை விஷயமாவோ, இல்ல ஒருத்தவங்கள கெடுக்கணும்னு நெனச்சனால தான், அந்த மோகினி வசியத்த நான் பயன்படுத்தி, அவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாத விஷயத்துக்கு நான் அனுப்ப முடியும். இந்த மாரி விஷயத்துக்கும் மோகினிங்க கட்டுப்படும். அந்த மோகினிக்கு நம்ம என்ன செஞ்சு குடுக்கணும்னா, தேவையான பொருளுக்கு அத குடுத்துட்டோம். என்ன பொருள்? அது பார்த்தீங்கன்னா, இந்த பொரி, கொய்யா பழம் ம். இந்த மாரிலாம் கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஓரமா போட்டுடணும். சரிங்களா? நம்ம பொருள், மல்லிப்பூ இதெல்லாம் குடுத்தோம்னா, அது நம்மளுக்கு வசியமாயிடும். ஏன் மோகினி பிசாசு அப்படின்னாலே கம்பல்சரி மல்லிப்பூ ஆசைப்படுதுங்க? அவன் வந்து அதான் பார்த்தீங்கன்னா சொன்னேன்னா, அழகு. அழகுலயும் அழகு, அப்பேற்பட்ட அழகு தான் அந்த மல்லிப்பூக்கு ஈடாகுவா. அந்த வாசனைக்கும் சரி. மல்லினா எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? பார்க்க அழகா என்ன கலரு? வெள்ளை கலர். மோகினி? அதுவும் வெள்ளை புடவை தான் கட்டிட்டு வருது. அதுவும் வெள்ளை, இதுவும் வெள்ளை. சரிங்களா? அது 2மே சேர்ந்தாதான் மோகினி. இல்லன்னா மோகினி கிடையாது. இந்த மோகினின்றது ஏவறாங்கல்ல, ஒருத்தவங்களுக்கு வந்து வசியம் பண்ணி விடுறாங்களா, அது எந்த இடத்துல வச்சு பண்ணுவாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, பூஜை பண்றவங்களுக்கு அவங்கவங்க இல்ல இடத்துல இருந்தும் பண்றவங்களும் இருக்காங்க. மாந்திரீக இடத்துல இருந்து பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல எனக்கு மோகினியே கிடைக்கலன்னா, இந்த மாரி ஓட்டி விட்ட இடத்துல, அந்த இல்லாத இடத்துல அந்த காலி மைதானம், அந்த பாழடைஞ்ச பில்டிங் இந்த மாரி விஷயங்கள அங்க எங்கனா 1, 2 இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு பூஜை பண்ணி, வசியம் பண்ணி இட்டுன்னு வந்து, அவங்க என்ன பிரச்சனையோ, என்ன கோரிக்கையோ, யாருக்கு என்ன செய்ய போறாங்களோ அங்க அனுப்பிச்சு விடுறது. அனுப்பிச்சு விடுவாங்க.